அதாவது இனி சரி செய்யவே முடியாது அப்படின்னு தூக்கி எறியப்பட்ட ஒரு பொருளை எப்படி சரி செய்வது? அதான் சில நேரங்கள்ல அதுல ஒட்டு போடுறதோ இல்லனா மேலோட்டமா ஒரு வண்ணம் பூசுறதோ எந்த பலனையும் தராது இல்லையா? ஆமா, கண்டிப்பா தராது. அதுக்கு அடிப்படையான ஒரு முழுமையான மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுது. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பொதுக்காலம் 20ஆம் வாரம் வியாழக்கிழமைக்கான வாழ்த்துக்கள். உங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை நாங்க அன்போடு வரவேற்கிறோம். ஆமாம், இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கங்கள். இந்த ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறோம். எப்பொழுதும் போல நாம இன்றைய நாளையும் ஜெபத்தோடு தொடங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக, இந்த ஒரு புதிய காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நெஞ்சார நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்றைய வாசகத்தின் ஆன்மாவான அந்த உள்ள தூய்மையையும் உடைந்த நெஞ்சத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமாம் ஆண்டவரே. இந்த இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் ஒவ்வொருவரையும் உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் வாழ்வில் உள்ள குறைகளை, பாவங்களை மன்னித்து உமது எல்லையற்ற இரக்கத்தையும் குணமளிக்கும் வல்லமையையும் ஒரு பெரிய கிருபையையும் அவர்கள் மேல் பொழிந்தருளும். ஆண்டவரே, முக்கியமா இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கும் ஒவ்வொரு நேயருக்கும் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடுகிறோம். கண்டிப்பா ஆண்டவரே. அவர்களின் மனக்கண்கள் திறக்கப்படவும் உமது தூய ஆவியின் வழிநடத்துதல் அவர்களுக்கு முழுமையா கிடைக்கவும் அருள் புரியும். அன்றாட திருப்பலி வாசகங்களை விளக்கும் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியின் கொடைக்காக உமக்கு நன்றி. இதை கேட்கும் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் பலப்பட வேண்டும். இந்த ஊழியத்தில் எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது இரக்கத்தையும் வல்லமையையும் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பில் மகிழ்ந்திருக்க ஜெபிக்கிறோம். மறைப்பணியாளர்கள், ஊழியர்கள் மற்றும் திரு அவை உமது அழைப்பை அறிவித்து தேசங்களுக்கு இடையே உமது தூய்மைக்கு சாட்சியாக விளங்க ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, தயக்கம் கொண்டோர், அக்கறையற்றோர், சோர்வுற்றோர், உடைந்தோர் மற்றும் மனம் வருந்தோர் அனைவரும் புதுப்பிக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு தூய்மை என்னும் ஆடையை அணிந்து கொள்ள ஜெபிக்கிறோம். கரெக்ட். வருங்கால சந்ததியினர் புதிய இதயத்தையும் தூய்மையும் பெற்று உமது மீட்பின் மகிழ்ச்சியை சுதந்திரித்துக் கொள்ள மன்றாடுகிறோம். எங்களின் இந்த ஊழியமும் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் உமது அழைப்பை ஏற்கவும் புதுப்பித்தலை தேடவும் உமது இரக்கத்தில் மகிழவும் உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது வழியில் நாங்க நடக்கணும். மேலும் எங்களிடம் ஜபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உன் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறைவாக்கியங்கள் 23 முதல் 28. இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பாடல்கள் 51, பாடல் வரிகள் 10 முதல் 11, 12 முதல் 13, 16 முதல் 17. பல்லவி: எசேக்கியேல்
அதிகாரம் 36, இறைவாக்கியம் 25. பல்லவி: தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. திருப்பாடல்கள் 95. பாடல் வரிகள் 8b 7b. இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தாலே துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவாக்கியங்கள் 1 முதல் 14. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராயுள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்போ நாம இந்த ஆழமான விஷயங்களுக்குள் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல விரும்புறேன். ஓ, சொல்லுங்க, என்ன ஸ்டோரி அது? அதாவது கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு சாதாரண மனிதருக்கு உலகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வரர் நடத்தும் ஒரு மாபெரும் குழுக்கள்ல பல ஆயிரம் கோடிகள் பரிசாக விழுந்திருக்கு.
அந்த பணத்தை வாங்கிக் கொள்ளவும் அந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடவும் ஒரு பிரம்மாண்டமான விழாவுக்கு அவருக்கு ஒரு VIP அழைப்பு வருது. ஆஹா, சூப்பர். அப்போ ஒரு ரொம்ப சந்தோஷமா போயிருப்பாரே. அங்கதான் விஷயமே இருக்கு. ஆனா அந்த மனிதர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு இன்னைக்கு ஒரு சின்ன வியாபாரம் இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மாபெரும் அழைப்பை ரொம்ப சாதாரணமா நிராகரிக்கிறாரு. ஐயோ, என்ன ஒரு முட்டாள்தனம். ஆமா, கடைசியில அவரு தவற விட்டது வெறும் ஒரு விருந்தை அல்ல, தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பை அப்படின்னு அவர் உணரும் போது காலம் கடந்துடுச்சு. இப்போ இந்த நிகழ்வு நாம இன்னைக்கு அலச போகும் வாசகங்களின் மைய கருத்தோடு எவ்வளவு அழகாக பொருந்துது அப்படிங்கறத இப்போ நாம பாப்போம். மிகச் சரியான ஒரு ஸ்டோரி. ஏன்னா அந்த ஸ்டோரியில வந்த நபரை போலவே தான் மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரத்துல வர்ற அந்த வாசகத்துல வர்ற விருந்தினர்களும் அரசரோட அழைப்ப அலட்சியப்படுத்துறாங்க. இத பற்றி நாம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. இந்த வாசகத்துல பாத்தீங்கன்னா விண்ணரசு ஒரு அரசரின் திருமண விருந்துக்கு ஒப்பிடப்படுது. அரசர் தன் மகனுக்கு திருமண விருந்து ஏற்பாடு செய்யறார். விருந்துக்கு எல்லாமே சூப்பரா தயார் பண்ணிட்டார். ஆமா, காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராயுள்ளது. இங்க என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் அந்த அரசருடைய பொறுமைதான். கண்டிப்பா. ஒரு முறை அழைப்பு அனுப்புனார், யாரும் வரல. உடனே கோபப்படாம மீண்டும் 7 பணியாளர்களை அனுப்பி எல்லாம் தயாரா இருக்கு வாங்கன்னு கூப்பிடுறார். இந்த இடத்துல நாம முதல் நூற்றாண்டு யூத கலாச்சாரத்தோட வரலாற்று பின்னணியை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓ, அந்த காலத்துல வழக்கம் வேறு மாதிரி இருக்குமா? ஆமா, அந்த காலத்துல ஒரு பெரிய அரசர் விருந்து வைக்கிறார்னா 2 முறை அழைப்பு அனுப்புவதுதான் வழக்கம். 2 முறையா? ஆமா, முதல் அழைப்பு அப்படிங்கிறது இந்த தேதியில கல்யாணம் நடக்கும், எல்லாரும் வந்துடுங்கன்னு சொல்ற ஒரு முன்பதிவு மாதிரி. ஓ, சேவ் த டேட் மாதிரி. கரெக்ட், அதேதான். அந்த முதல் அழைப்ப அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா விருந்து தயாரான பிறகு சாப்பாடு இலையில போட்டாச்சு, உடனே வாங்கன்னு சொல்றதுதான் அந்த 2வது அழைப்பு. இந்த இடத்துலதான் அவங்க வர மறுக்கிறாங்க. அப்போ வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏமாத்துறாங்க. ஆமா, இங்க அரசர் அப்படிங்கிறது படைத்த ஆண்டவரையும் மகன் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவையும் குறிக்குது. ஆண்டவர் தம்முடைய மீட்பு திட்டத்தை ஒரு மகிழ்ச்சியான திருமண விருந்தா நமக்கு முன்னாடி வைக்கிறார். அந்த அழைப்ப அவர் திரும்ப திரும்ப அனுப்புறது மனிதர்கள் மேல அவர் வச்சிருக்கிற எல்லையற்ற இரக்கத்தை தான் காட்டுது. ஆனா இங்கதான் நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கிறேன். அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை ஏத்துக்கல. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன? என்ன சொன்னாங்க? ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். இதுல என்ன தப்பு? ஓ, நீங்க அந்த கோணத்துல பாக்குறீங்களா? ஆமா, ஒரு விவசாயி தான் வயலுக்கு போய் உழைக்கிறது தப்பா? இல்ல ஒரு வியாபாரி தன் கடைக்கு போய் வியாபாரம் செய்யறது தப்பா? தங்களது அன்றாட வேலைகளை செய்வது அவ்வளவு பெரிய குற்றமா? இதுக்கு ஏன் அரசர் இவ்வளவு கோவப்படணும்? இது ரொம்ப ஆழமான கேள்வி. வேலை செய்யறதோ உழைக்கிறதோ எந்த விதத்திலும் தப்பு இல்ல. சரி. ஆனா இந்த இடத்துல உளவியல் ரீதியா ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். அனைத்தையும் படைத்த ஆண்டவரிடமிருந்து ஒரு மாபெரும் அழைப்பு வரும்போது அதை முற்றிலுமாக பொருட்படுத்தாமல் தங்களது சொந்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பதுதான் இங்க பிரச்சனை. ஓ, அந்த முன்னுரிமை தப்பா போயிடுச்சு. ஆமா, அந்நாளைய கலாச்சாரத்துல ஒரு அரசருடைய திருமண விருந்து அப்படிங்கிறது வெறும் சாப்பாடு கிடையாது, அது அரசரோடு உறவு கொள்ளும் ஒரு மாபெரும் வாய்ப்பு. அது ஒரு உடன்படிக்கை. அந்த உன்னதமான உறவை விட தன்னுடைய சொந்த வயலும் கடையும் இவங்களுக்கு பெரிதாயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்களுடைய வயலிலும் கடையிலும் அவங்க தான் ராஜாக்கள். அவங்க சொல்றதுதான் அங்க சட்டம். கரெக்ட். ஆனா அரசருடைய விருந்துல அவங்க அரசருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். ஓஹோ. தங்களுடைய சின்ன சின்ன அதிகாரங்களை விட்டு கொடுக்க தயாராக இல்லாததுனாலதான் அந்த மாபெரும் உறவை அவங்க நிராகரிச்சாங்க. வாவ், இது உண்மையிலே ஒரு புதிய திறப்பு. நாம எப்பவுமே நம்மோட சின்ன சின்ன உலகத்துல நம்ம தொழிலோ நம்ம பதவியோ அதுல நான் தானே ராஜா. ஆமா, அதை விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஒரு சாதாரண விருந்தாளியா உட்கார அந்த ஈகோ தடுக்குது இல்லையா? கரெக்ட். ஈகோ தான் முக்கிய காரணம். இத பொருளாதாரத்துல சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க் காஸ்ட் ஃபேலசியா அப்படின்னா? அதாவது நாம சின்னதா முதலீடு செஞ்சிருக்கிற ஒரு விஷயத்துக்காக எதிர்காலத்துல கிடைக்க போற மிகப்பெரிய லாபத்தை கோட்டை விடுறது. ஒரு சின்ன வயலுக்காக ஒட்டுமொத்த அரசாங்கத்தோட உறவே அவங்க இழந்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். சரியா சொன்னீங்க, ரொம்ப அருமையான விளக்கம். ஆனா இந்த முட்டாள்தனம் அதோட நிக்கல. வேற என்னாச்சு? ஒரு படி மேல போய் வன்முறையா மாறுது.
சில பேர் அழைப்ப புறக்கணிச்சிட்டு போனாங்க. ஆனா மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். ஆமா, இந்த இடம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இது சாதாரண நிராகரிப்பு இல்ல, இது ஒரு வெளிப்படையான கிளர்ச்சி. ஆமா, அதுதான் எனக்கும் புரியல. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட வர்றவங்கள யாராவது கொலை செய்வாங்களா? ஒருவேளை வர விருப்பம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இதுக்கு ஏன் கொலை செய்யணும்? ரொம்ப வன்முறையா இருக்கே. ஆமா, ரொம்ப வன்முறைதான். ஆனா இந்த இடத்துல இயேசு வெறும் ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களின் வரலாற்றையே ஒரு உருவகமா சொல்றாரு. ஓ, இது ஒரு உருவகமா? ஆமா, அரசரின் தூதர்களை அவமதிப்பது என்பது அந்த அரசரையே நேருக்கு நேர அவமதிப்பதற்கு சமம். இது தேச துரோகமா கருதப்படும். சரி, இங்க பணியாளர்கள் அப்படிங்கிறது ஆண்டவர் காலம் காலமா அனுப்பின இறை வாக்கினர்களை குறிக்குது. ஓ, பழைய ஏற்பாட்டு இறை வாக்கினர்களா? ஆமா, ஆண்டவர் தம்முடைய மக்களை நல்வழிப்படுத்த பல இறை வாக்கினர்களை அனுப்பினார். ஆனா மக்களும் மத தலைவர்களும் என்ன செஞ்சாங்க? அவங்கள துன்புறுத்தினாங்க. கரெக்ட். அந்த இறைவாக்கினர்களை அவமதிச்சாங்க, துன்புறுத்தினாங்க, பலரை கொலை செஞ்சாங்க. தன்னுடைய அழைப்பை நிராகரித்தது மட்டுமல்லாமல் அந்த அழைப்பை கொண்டு வந்தவர்களையும் கொன்றது ஆண்டவருடைய அதிகாலத்துக்கு எதிரான ஒரு மாபெரும் போர் பிரகடனம். அப்போ இது வெறும் விருந்துக்கு வராத கோபம் இல்ல. இல்லவே இல்ல. காலங்காலமா ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய இறை வாக்கினர்களையும் தொடர்ந்து நிராகரிச்சதுக்கான விளைவுதான் இது. அதனாலதான் அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார், அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார்னு ரொம்ப கடுமையான ஒரு தீர்ப்பு வருது. ஆமா, இது வரலாற்றில் நடந்த ஒரு அழிவை, குறிப்பாக கிபி 70ஆம் ஆண்டு எருசலேம் தேவாலயம் ரோமியர்களால் அழிக்கப்பட்டதே முன்கூட்டியே சுட்டிக்காட்டுற ஒரு இறைவாக்காகவும் பல திருவிவிலி அறிஞர்கள் பாக்குறாங்க. ஓ, அந்த அளவுக்கு இதுல வரலாற்று பின்னணி இருக்கா? ஆமாம், ஆண்டவருடைய அழைப்பை தொடர்ந்து நிராகரிப்பதன் விளைவு எவ்வளவு பயங்கரமானது என்பதை இது காட்டுது. ஆனா இங்கதான் அந்த அற்புதமான திருப்புமுனை நடக்குது. என்ன திருப்புமுனை? இவ்ளோ பெரிய துரோகம் நடந்த பிறகும் அரசர் விருந்த ரத்து செய்யல. எல்லாரும் என்ன அவமானப்படுத்திட்டாங்க, இனிமே விருந்தே வேண்டான்னு அவர் நினைக்கல. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. மாறாக அவர் ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிடுறார். திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள்னு சொல்றார். ஆமாம், வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர்னு வாசகம் சொல்லுது. இதுதான் ஆண்டவரின் மிகப்பெரிய இரக்கம். நல்லவங்களை மட்டும் தேடி போகல, தீயவர்களையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. திருச்சபை அப்படிங்கிறது புண்ணியவான்களுக்கான அருங்காட்சியகம் கிடையாது, அது உடைந்தவர்களுக்கான, பாவிகளுக்கான ஒரு மருத்துவமனை அப்படிங்கறத இது ஆழமா பதிவு செய்து. மிகச்சிறப்பான வார்த்தைகள். இதுதான் இறையருளின் உச்சகட்டம். ஆண்டவருடைய அழைப்பு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமானதல்ல. தகுதியானவர்கள் அந்த அழைப்பை நிராகரித்ததால் தகுதியற்றவர்கள் என்று சமூகம் ஒதுக்கி வைத்திருந்த அனைவருக்கும் அந்த அழைப்பு திறக்கப்படுது. யூதர்கள், புறையினத்தவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் என எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லாரும் உள்ள வராங்க. எல்லாரும் வராங்க. அந்த திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. ஆண்டவருடைய இல்லம் எல்லாரையும் அரவணைக்கும் ஒரு திறந்த வீடு. இது ரொம்ப ஆறுதலா இருக்கு. எந்த தகுதியும் இல்லாத நமக்கும் அந்த விருந்துல இடம் இருக்குங்கிறது பெரிய சந்தோஷத்தை தருது. ஆனா இங்கதான் நான் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கணும். கேளுங்க. இந்த வாசகத்தோட கடைசி பகுதி எனக்கு ரொம்பவே நெருடலா இருக்கு. எந்த பகுதி? நல்லோர் தீயோர் எல்லாரையும் தெருவில் இருந்து கூட்டி வந்து விருந்து மண்டபத்தை நிரப்பிட்டாங்க. அரசர் விருந்தினரை பார்க்க வர்றாரு. அங்க திருமண ஆடை அணியாத ஒருத்தனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய்னு கேட்டு அவனை தூக்கி வெளியே இருள போட சொல்றாரு. இது என்னங்க நியாயம்? அவன் சாலையோரத்துல இருந்தவன் பிச்சைக்காரனா கூட இருந்திருக்கலாம். திடீர்னு வாப்பா விருந்துக்குன்னு கூப்பிட்டா அவனால எப்படி உடனே ஒரு பிரம்மாண்டமான கல்யாண ஆடைய வாங்கியிருக்க முடியும்? அவனை பிடிச்சு தண்டிப்பது ரொம்ப அநியாயமா படலையா? இந்த கேள்வி பல பேருக்கு வரும். மேலோட்டமா பார்த்தா அரசர் செஞ்சது பெரிய அநீதி மாதிரி தான் தோணும். ஆமா, அப்படிதான் தோணுது. ஆனா இங்க நாம திரும்பவும் அந்த வரலாற்று பின்னணியை கொஞ்சம் தோண்டி பார்க்கணும். ஓ, இருங்க, எனக்கும் இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சொல்லுங்க. நான் ஒரு வரலாற்று புத்தகத்துல படிச்சிருக்கேன். அந்த காலத்துல அரசர்கள் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான விருந்து வைக்கும்போது வெளியில இருந்து வர்றவங்களுக்கு ஆடை இருக்காதுங்கிறதுனால அரண்மனை நுழைவாயிலேயே அரசர் சார்பாக எல்லாருக்கும் ஒரு பிரத்யேகமான திருமண ஆடை இலவசமாக கொடுக்கப்படுமாமே. அது உண்மையா? மிகச் சரியா புடிச்சிங்க. அதுதான் இங்க உண்மையான விஷயம். அரசர் தன் சொந்த செலவில் அனைவருக்கும் அந்த ஆடையே வழங்கினார். ஓ, இலவசமாவே கொடுப்பாங்களா? ஆமா,
அந்த ஆடைய வாங்கிக்கிட்டு அணிந்து கொள்வதுதான் அரசருக்கு செய்யும் மரியாதை. அது ஏற்ற தாழ்வுகளை போக்கும் ஒரு ஆடை. எப்படி? தெருவுல குப்பை பொறுக்கிறவனோ பெரிய செல்வந்தனோ அந்த ஆடையை அணிந்து விட்டா அரசரின் பார்வையில 2 பேரும் சமம். வாவ், சூப்பர். ஆனா இவன் என்ன செஞ்சான்? வாசல் வரைக்கும் வந்தான். இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆடைய அணிய மறுத்து தன் சொந்த அழுக்கு ஆடையோடையே தன் சொந்த கர்வத்தோடையே போய் உட்கார்ந்துட்டான். இது அரசருடைய அன்பான கொடைய அகம்பாவத்தோடு நிராகரிப்பது போலாகும். ஓ, அப்போ பிரச்சனை அவன்கிட்ட காசு இல்லாதது கிடையாது, இலவசமாக தரப்பட்ட ஆடையா அவன் உடுத்த மறுத்தது தான் பிரச்சனை. கரெக்ட். இது ஆன்மீக ரீதியா பார்த்தா அந்த திருமண ஆடை அப்படிங்கிறது வெறும் துணி கிடையாது. அது நம்மோட உள்ளான நிலைய, நம்ம ஆன்மாவின் மாற்றத்தை குறிக்குது இல்லையா? 100க்கு 100 உண்மை. விருந்துக்கு வருவது அப்படிங்கிறது ஆண்டவர் கொடுக்கும் இலவசமான அருள் கொடை. ஆனா அந்த விருந்து மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகு அதற்கேற்ற மனமாற்றமும் அர்ப்பணிப்பும் நம்ம கிட்ட இருக்கணும். அதுதான் அந்த திருமண ஆடை. உள்ளே வர அனைவருக்கும் அனுமதி உண்டு. ஆனா பழைய பாவ நிலையிலேயே உள்ளே தொடர முடியாது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களை நீங்க இருக்கிற நிலையில அப்படியே ஏற்றுக்கொள்வார். ஆனா அவர் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டார். உங்களை முழுமையா மாற்றுவார். அந்த மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் எந்த எண்ணமும் இல்ல. தன்னுடைய பழைய பாவ பழக்கங்களை விட அவனுக்கு மனசில்ல. அதனாலதான் அரசர் கேட்டப்போ அவனை வாயடைத்து நின்றான் அப்படின்னு வாசகம் சொல்லுது. அவன்கிட்ட எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியல. ஆமா, அவனுக்கு பதில் சொல்ல வார்த்தைகள் இல்ல. அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆனா அவன் அதை பயன்படுத்திக்கல. அதனாலதான் அவளை புறம்பே உள்ள இருள தள்ள சொல்றார் அரசர். நம்மளோட பழைய பாவ பழக்கங்களை விடாம ஆண்டவுடைய ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு நினைக்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது. அதனாலதான் இயேசு இந்த வாசகத்தோட இறுதி வார்த்தைகளாக அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர்னு ரொம்ப ஆழமான ஒரு எச்சரிக்கையை தர்றார். ரொம்ப சிந்திக்க வேண்டிய வசனம் அது. அழைப்பு எல்லாருக்குமானது. ஆனா அந்த அழைப்புக்கு தகுதியானவர்களாக தங்களை மாற்றிக்கொண்டு இறுதி வரை நிலைத்து நிற்பவர்கள் சிலரே. இந்த இடத்துல நாம இன்னைக்கு நற்செய்திக்கு முன்வாழ்த்தொழியாக வந்த திருப்பாடல்கள் 95ஆம் அதிகாரத்தின் வசனங்களை இணைத்து பார்க்கணும். திருப்பாடல்கள்ல என்ன சொல்லுது? இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. வாவ், இது அப்படியே இன்னே வாசகத்தோட பொருந்தி போகுதே. அந்த முதல் சாரார், அதாவது வயலுக்கும் கடைக்கும் போலவங்க, அவங்க இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டாங்க. ஆமா, அரசருடைய குரலுக்கு அவங்க செவி கொடுக்கல. இது அப்படியே நம்ம நவீன காலத்துக்கு கொண்டு வருவோமே. இன்னைக்கு நாம தான் அந்த சாலையோரங்கள்ல இருந்து அழைக்கப்பட்டவர்கள். நாமும் நிறைய நேரங்கள்ல நம்ம இதயத்தை கடினப்படுத்திக்கிறோம். கண்டிப்பா. அன்னைக்கு அவங்களுக்கு வயலும் கடையும் எப்படி ஆண்டவரை விட்டு பிரிச்சுச்சோ, இன்னைக்கு நம்மளோட நவீன வயல் கடை எதுவா இருக்கு? நாம எப்பவுமே நம்மள பிஸியா வச்சுக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா, ஒரு பேட்ஜ் ஆஃப் ஆனர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, பிஸின்னு சொல்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நம்ம பிஸியான வேலை, சமூக அந்தஸ்து, மொபைல் போன், சோசியல் மீடியா, இதெல்லாம் தான் நம்மள ஆண்டவர்கிட்ட இருந்து தூரமா கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு நிறைய அழைப்புகளை கொடுக்கிறார். நம்ம குடும்பத்தோட அன்பா நேரம் செலவழிக்க, ஆராதனைக்கு வர, ஜெபம் பண்ண, அல்லது ஒரு ஏழைக்கு உதவ, இப்படி பல வழிகள்ல அவர் அழைப்பு வந்துட்டே இருக்கு. ஆனா நாம என்ன செய்யறோம்? ஆனா நாம என்ன சொல்றோம்? எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில எல்லாத்தையும் தட்டி கழிச்சிடுறோம். நம்ம அன்றாட வேலைகளையும் கேளிக்கைகளையும் காரணமா காட்டி அந்த பிரம்மாண்டமான அன்பின் அழைப்பை புறக்கணிக்கிறோம். ரொம்ப வேதனையான உண்மை இது. திருவிவில்லியம் நமக்கு தரும் பாடம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நம்முடைய பதில் என்ன? நாம் அந்த அழைப்பை ஏற்கும் அளவுக்கு நம்முடைய இதயத்தை மென்மையாக வைத்திருக்கின்றோமா? நாம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இது. இந்த ஆழமான பார்வையில எல்லாமே ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ஆனா இதெல்லாம் தாண்டி நான் இந்த வாசகத்திலிருந்து முற்றிலும் ஒரு புதிய கோணத்துல ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, கேட்க ஆவலா இருக்கேன். நாம கல்யாண மண்டபத்துக்குள்ள போறத பத்தியும் அந்த ஆடை அணியறதுக்கு பத்தி நிறைய பேசிட்டோம். ஆனா அந்த விருந்து முடிஞ்ச பிறகு நடக்கிற மறுநாள கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். தெருவோரத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தவனும் பெரிய செல்வந்தனும் ஒரே மேசையில அரசருக்கு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க 2 பேரும் திரும்ப அதே தெருவுல சந்திக்கும் போது ஒருத்தர் எப்படி பார்ப்பாங்க? வாவ், இது ரொம்ப நல்ல சிந்தனை. நேத்து ராத்திரி அரசருடைய மேசையில ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுடைய சமூக பார்வையை முழுசா மாத்திருக்கணும் இல்லையா?
ஆண்டவருடைய விருந்துல நம்ம யாரோட உட்கார்ந்து சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம யாரையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம்? ஆண்டவருடைய பந்தியில் சமமாக அமர வேண்டிய எந்த சகோதர சகோதரியை நாம் நம்ம பக்கத்துல உட்கார விடாம நிராகரிக்கிறோம்? இத கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்க. மிக அற்புதமான, சிந்திக்க தூண்டும் ஒரு பார்வை இது. ஆண்டவருடைய விருந்து நம்மை மட்டும் மாற்றுவதில்லை, சக மனிதர்களுடனான நம் உறவையும் அது முழுமையாக மாற்ற வேண்டும். ஆமா, இதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க 2020ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி வழங்கின செய்தியில ரொம்ப அழகாக இணைக்கிறாங்க. கடவுள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்காகவும் தன் மகன் இயேசுவை மையமா வச்சு ஒரு அன்பின் கொண்டாட்டத்தை தயார் செஞ்சிருக்காரு. ஆனா நாம என்ன பண்றோம்? ஆனா நாம அந்த அழைப்பை நமது உலக பற்றுதல்களுக்காக, அதாவது இன்ட்ரெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் திங்ஸுக்காக ரொம்ப சாதாரணமா நிராகரிக்கிறோம். இது நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பல நேரங்கள்ல ஆண்டவரோட அழைப்பை மொபைல்ல மெசேஜ் வர்ற மாதிரி ரீட் பண்ணிட்டு ஆனா ரிப்ளை பண்ணாம விட்டுடுற ஒரு அலட்சியமான மனநிலையில இருக்கிறோமோன்னு தோணுது. ஆமா, ரொம்ப கரெக்டான ஒரு உதாரணம். ஏன்னா இப்போ பாருங்க, சமூக வலைத்தளங்கள்ல, அதாவது சோசியல் மீடியால மணிக்கணக்குகள் செலவிட நமக்கு நேரம் இருக்கு. ஆனா ஆண்டவரோட செலவிட நேரம் இல்லைன்னு நாம சொல்றது அந்த வயலுக்கும் கடைக்கும் போனவங்களோட மனநிலையை தானே காட்டுது. கண்டிப்பா. ஆனா இங்க நீங்க ஆண்டவரோட குணத்தை பார்க்கணும். மனிதர்கள் தங்களை நிராகரிச்சிட்டாங்கன்னு அவர் கைவிடுறதில்ல. He does not give up. அவர் தம் பணியாளர்கள் கிட்ட வழியில நீங்க பாக்குற நல்லோர் தீயோர் என அனைவரையும் அழைக்க சொல்றாரு. அப்போ ஆண்டவரோட வீட்ல யாருக்கும் எந்த தடையும் இல்ல. No one is excluded. அப்படிதானே? ஆமா, அவர் தகுதியுடையவர்களை மட்டும் தேடல, தகுதியற்றவர்களையும் தேடி பிடிச்சு தம் அன்பின் விருந்துக்கு அழைக்கிறாரு. இதுதான் அந்த வாசகத்தோட ஆழமான மைய கருத்து. எவ்ரிதிங் இஸ் கிரேஸ். அருள் இல்லாம கிறிஸ்தவ வாழ்வுல நம்ம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிறது எவ்வளோ பெரிய உண்மை. ஆம், அந்த மனிதனோட சுயநீதிக்கும் கடவுளோட அருளுக்கும் இடையிலான போராட்டம் தான் இது. நாம் எல்லாம் அந்த சாலையோரங்களில் நின்ன பாவிகள் தான். ஆனா ஆண்டவர் தான் அருளால நம்ம மூடுறாரு. அதை ஏத்துக்க மறுக்கிறவங்க நிலைவாழ்வுல பங்கு கொள்ள முடியாது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த அருளை அல்லது இந்த திருமண ஆடையை நாம எப்படி அணிந்து கொள்வது? இதை தடுக்கும் அகந்தையை நாம எப்படி உடைக்கிறது? இதுக்கான விடையை நாம தேடும்போது எசேக்கியேல் இறைவாக்கினார் நூல்ல இருந்து வரும் இன்றைய முதல் வாசகம் நமக்குள்ள நடக்கும் அந்த ஆழமான மாற்றத்தை, அந்த அருளின் செயல்பாட்டை ரொம்ப தெளிவா விளக்குது. சுருக்கமா சொல்ல போனா, ஆண்டவர் எவ்வாறு நம்முடைய உடைந்த சிதறடிக்கப்பட்ட வாழ்வை மீண்டும் ஒன்றிணைத்து தூய்மையாக்கி நமக்கு ஒரு புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுக்கிறார் அப்படிங்கறத தான் இந்த வாசகம் நமக்கு தெளிவா எடுத்துரைக்குது. கண்டிப்பா. இப்போ இந்த வாசகத்தின் ஆன்மாவை புரிஞ்சுக்க நான் ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஓ, தாராளமா சொல்லுங்க. அதாவது ஒரு தலை சிறந்த சிற்பி ஒரு நாள் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில சேற்றிலும் சகதியிலும் ரொம்ப அழுக்கிலும் கிடந்த ஒரு கல்லை பாக்குறாரு. பாக்குறதுக்கு அது ரொம்ப கடினமான, எந்த ஒரு வடிவமும் இல்லாத, யாரும் தூக்கி எறியக்கூடிய ஒரு கல்லு. சும்மா ரோட்ல கிடக்கிற ஒரு சாதாரண கல். ஆமா, அதேதான். அதுல இருந்து ஒரு துர்நாற்றமும் வீசுது. பொதுவா அந்த வழியா போறவங்க எல்லாரும் அந்த கல்லை அருவருப்போட ஒதுக்கி தள்ளிட்டு தான் போவாங்க. உண்மைதான். அந்த சிற்பி அந்த கல்லை தூக்கி எறியல. அந்த சகதியோடு சேர்த்து அது அப்படியே ரொம்ப கவனமா எடுத்து தன் கூடவே கொண்டு போறார். ஓ, முதல்ல தூய நீரால் அந்த அழுக்கை எல்லாம் முழுமையா கழுவி சுத்தப்படுத்துறார். பிறகு தன் கையில் உள்ள உளியை எடுக்கிறார். இப்போ செதுக்க ஆரம்பிக்கிறார். ஆமா, ஆனா அந்த செதுக்கும் செயல் ரொம்ப மென்மையானது கிடையாது இல்லையா? ஒவ்வொரு முறை உளி அந்த கல்லில் படும்போதும் அது ஒரு வலி நிறைந்த செயல். கண்டிப்பா. வேண்டாத கடினமான பகுதிகளெல்லாம் உடைந்து சிதறுது. நாட்கள் பல கடந்து அந்த கரடு முரடான கல் உயிருள்ள ஒரு மனித உடலை போல நரம்புகள் தசைகள் எல்லாமே துல்லியமா தெரிகிற அளவுக்கு ஒரு அற்புதமான சிற்பமா மாறி நிக்குது. ஆச்சரியமா இருக்கு. தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு கல் இப்போ அந்த சிற்பியின் கைகளில் ஒரு உயிருள்ள கலைப்படைப்பு. ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டோரி இது. இந்த ஸ்டோரியில வர்ற அந்த சிற்பியின் செயல்கள் தான் நம்ம இன்றைய வாசகத்தின் மைய கருத்துக்கான நேரடி பிரதிபலிப்பு. அப்படியா? ஆமா. அந்த சேற்றில் கிடந்த கடினமான கல் வேறொன்றும் இல்லை. அது நம்முடைய உணர்ச்சியற்ற கடினமான இதயம்தான். அந்த தலை சிறந்த சிற்பி தான் நம் ஆண்டவர். ரொம்ப அருமையான ஒப்பீடு. அவர் நம்மை நம்முடைய சேற்றிலும் சகதியிலுமே விட்டுவிடாமல் முதல்ல தூய்மையாக்குறார். அதன் பிறகு அவர் உருவாக்கும் அந்த உருமாற்றம் சும்மா ஒரு மேலோட்டமான மாற்றம் கிடையாது. அதாவது மேல மட்டும் வண்ணம் பூசுற மாதிரி இல்லாம. சரியா சொன்னீங்க.
அந்த ஒலி செதுக்கும் வலியைப் போல நம்முடைய பழைய சுபாவங்களை முழுசா உடைத்தெறிந்து புதிய ஆவியை கொடுத்து முற்றிலும் புதிய மனிதரா உருவாக்கும் ஒரு ஆழமான செயல்பாடு இது. அப்போ இந்த உருமாற்றம் ஏன் தேவைப்பட்டது, அது எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். தாராளமா. இஸ்ரேல் மக்கள் பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டிருந்த அந்த வரலாற்று பின்னணியை நாம கொஞ்சம் அலசணும்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த பின்னணி ரொம்ப முக்கியம். ஏதோ அவங்க தாமாகவே போய் வேறு நாடுகள்ல மகிழ்ச்சியா குடியேறினது போல அல்ல இது, இல்லையா? நிச்சயமா இல்ல. இது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய நாடுகடத்தில் இருந்த ஒரு மிக கடினமான ஒரு இருண்ட காலம்னு சொல்லலாம். அவங்களுடைய சொந்த நாடே முற்றிலுமா அழிக்கப்பட்டுடுச்சு. எருசலேம் தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டுடுச்சு. அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கும். கண்டிப்பா. அவங்க பல்வேறு வேற்று நாடுகளுக்கு அடிமைகளா போல சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. உளவியல் ரீதியா அவங்க முற்றிலுமா உடைந்து போயிருந்த ஒரு நிலை அது. அதாவது நம்முடைய கதை முடிந்து விட்டது, இனி நமக்கு சொந்த நாடு இல்ல, நாம செய்த தவறுகளுக்காக ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் அப்படின்னு முழுமையான விரக்தியில வாழ்ந்து கொண்டிருந்த சூழல் அது. தங்களுடைய அடையாளத்தையே அவங்க இழந்துட்டாங்க. ஆமா, அந்த சூழல்ல தான் நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து மீண்டும் சொந்த நாட்டிற்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. சொல்லுங்க. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் மாபெரும் பெயரை அந்த வேற்று மக்களிடையே தீட்டுப்படுத்தி பெரிய தவறு செய்திருக்காங்க அப்படின்னு வாசகம் மிக தெளிவா குறிப்பிடுது. ஆமா, 23ஆம் வசனத்துல அது இருக்கு. அப்படி அவங்க தெரிந்தே பாவம் செய்து தவறு செய்திருக்கும் போது ஏன் ஆண்டவர் அவர்களை தண்டிப்பதற்கு பதிலா அவர்களை மீண்டும் சொந்த நாட்டிற்கு கொண்டு வந்து தூய்மையாக்கணும்? இது அவங்க செய்த தவறான செயல்களை நியாயப்படுத்துவது போல ஆகாதா? அதாவது நாம என்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் காப்பாத்துவார் என்கிற ஒரு தவறான புரிதலை மக்களுக்கு கொடுக்காதா? இது ரொம்பவே ஆழமான ஒரு தர்க்க ரீதியான கேள்விதான். மனிதர்களாகிய நம்முடைய பார்வையில நீதி அப்படின்னா தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதுதான், இல்லையா? ஆமா, அதுதான் நியாயம்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பது மனிதர்களின் தகுதியை பற்றியது அல்ல. அவங்க தகுதியை பொறுத்தது இல்லையா? கிடையாது. அவங்க தங்களை திருத்திக்கிட்டாங்க, இனி ரொம்ப நல்லவர்களா வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்காகவும் அவர் இந்த வாக்குறுதியை கொடுக்கல. அப்புறம் ஏன்? இது முழுவதும் ஆண்டவரின் தூய்மை மற்றும் அளவற்ற இரக்கத்தை பற்றியது. என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு ஆண்டவர் கூறுகிறார். அதாவது அவரோட மாண்பை காட்ட. ஆமா, மனிதர்கள் தகுதியற்றவர்களாக நம்பிக்கை துரோகம் செய்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இது மனிதர்களின் பாவங்களை நியாயப்படுத்துவதல்ல, மாறாக ஆண்டவரின் இரக்கம் எந்த ஒரு மனித பாவத்தையும் விட பெரியது என்பதை நிரூபிக்கும் ஒரு செயல். சரி, வேற்று நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தம்முடைய பெயரின் மாண்புக்காக மீண்டும் கொண்டு வரார். ஆமா, ஆனா பாபிலோனில் பல ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக ரீதியா முற்றிலுமா தடம் மாறி இருந்த மக்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்து உடனடியாக சொந்த நாட்டில் விட்டுவிட முடியாதல்லவா? கண்டிப்பா முடியாது. அவங்க ரொம்பவே மாறி போயிருந்தாங்க. அவங்கள ஒரு சுத்திகரிப்பு பாதைக்குள் கொண்டு செல்லணும். அதற்காகத்தான் ஆண்டவர் நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் என்று கூறுகிறார். சரியா சுட்டி காட்டினீங்க. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் பலவிதமான சிலை வழிபாடுகளிலும் புறவினத்தாரின் பழக்க வழக்கங்களிலும் ரொம்பவே மூழ்கியிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்களும் அப்படியே மாறிட்டாங்க. ஆமா, யூத பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தீட்டுப்பட்டிருந்தா அவனை தூய்மையாக்க சடங்கு ரீதியா தூய நீரை தெளிப்பார்கள். அந்த பழைய ஏற்பாட்டு முறைப்படி அதேதான். அந்த புறவினத்து சிலை வழிபாட்டு தீட்டிலிருந்து அவர்களை முழுமையா கழுவி தூய்மையாக்குவதைத்தான் இந்த தூய நீர் குறிக்குது. சரி, இது வெறும் உடலை கழுவும் ஒரு சாதாரண நீர் அல்ல, அது ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு. அவங்களுடைய ஆன்மாவின் கரைகளை போக்கும் ஆண்டவரின் மன்னிப்பு அது. இத இன்றைய காலத்தோட தொடர்புபடுத்தி பார்த்தால் நாமும் சிலை வழிபாடு செய்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். கண்டிப்பா வரும். நம்ம வாழ்க்கையில பலவிதமான சிலைகளை நாமளே உருவாக்கி அதைத்தான் இப்ப வணங்கிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். அதாவது எதை சொல்றீங்க? பணம், அதிகாரம், புகழ், அப்புறம் குறிப்பா அந்த சமூக வலைத்தளங்கள், அதாவது சோசியல் மீடியா, இவையெல்லாம் இன்றைய நவீன சிலைகள். மிகவும் உண்மையான ஒரு வார்த்தை இது. காலையில எழுந்ததும் ஆண்டவரை நினைப்பதற்கு பதிலா நாம என்ன பண்றோம்? நேரா மொபைல் போனை எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல எத்தனை பேர் நமக்கு லைக் போட்டிருக்காங்க, என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னு தேடுறதுதான் பலருக்கும் முதல் வேலையா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய அடிமைத்தனமா மாறிடுச்சு. அப்புறம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறியில் நியாய தர்மங்களை எல்லாம் ஈஸியா மறந்துடுறாங்க.
நம்முடைய முழு கவனத்தையும் நேரத்தையும் ஆசைகளையும் இந்த உலகப் பற்றுதல்கள் மேல வைக்கும்போது நாம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை இந்த நவீன சிலைகளுக்கு கொடுக்கிறோம். அதுவே ஒரு சிலை வழிபாடுதான். அந்த மாயையான உலகப் பற்றுதல்கள் நம்முடைய சிந்தனையை ஆக்கிரமித்து நம்மை தீட்டுப்படுத்துகின்றன. அந்த மாயைகளிலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய மனதை சுத்தப்படுத்தும் ஆண்டவரின் கிருபையாகத்தான் இந்த தூய நேரை நான் பார்க்கிறேன். இந்த உலக பற்றுதல்கள் எப்படி சிலைகளாக மாறுகின்றன என்கிற உங்கள் பார்வை மிகவும் ஆழமானது. நன்றி. ஆனா அந்த தூய்மையாக்குதல் என்பது முதல் படி மட்டுமே. உண்மையான மாற்றம் வெறும் வெளிப்புறத்துல நடந்தா போதாது, அது உள்ளிருந்து தொடங்க வேண்டும். அதாவது ஒரு முழுமையான மாற்றம் தேவைப்படுது. ஆமா, இதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு ஆன்மீக இதய மாற்று அறுவை சிகிச்சையை செய்கிறார். ஓ, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். அதேதான். உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு உடலாலான இதயத்தை பொருத்துவேன் என்று அவர் கூறுவதின் மூல எபிரேய பின்னணியை பார்த்தால் இது நமக்கு இன்னும் தெளிவா புரியும். லிவ் ஹெவன். ஆமா, கல் எப்படி இருக்கும்? நீங்க ஒரு கல்லை அடித்தாலோ வருடினாலோ அது எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டுமா? கண்டிப்பா காட்டாது. அது ரொம்ப கடினமா இருக்கும். அது போலதான் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கோ மற்ற மனிதர்களின் வழிகளுக்கோ எந்த விதமான எதிர்வினையும் காட்டாத உணர்ச்சியற்ற கீழ்ப்படியாத கடினத்தன்மையை தான் இந்த கல் இதயம் குறிக்குது. அதை முற்றிலுமா பெயர்த்தெடுத்து விட்டு உடலாலான இதயத்தை அவர் பொருத்துகிறார். நீங்க சொல்லும் இந்த உடலாலான இதயம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது சொல்லுங்க? கல்லாலான இதயம் ரொம்ப கடினமானது, உணர்ச்சியற்றது. ஒரு வகையில அது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்படுது இல்லையா? அதாவது நாம காயப்படாம இருக்க ஒரு கவசம் மாதிரி. ஆமா, நம்ம யாரும் காயப்படுத்த முடியாது. ஆனா உடலாலான இதயம் என்பது மிகவும் மென்மையானது. அது ரத்தம் சிந்துகின்ற, வலியை உணர்கின்ற, எளிதில் காயப்படக்கூடிய ஒரு இதயம். ஆழமான பார்வை இது. ஆண்டவர் அவர்களிடம் அந்த பாதுகாப்பு கவசமான கல் இதயத்தை கழற்றி எறிந்துவிட்டு எல்லா வலிகளையும் துன்பங்களையும் முழுமையாக உணரக்கூடிய ஒரு மென்மையான இதயத்தை ஏற்றுக்கொள்ள சொல்றாரா? இது ரொம்ப கடினமான ஒரு சவாலான விஷயம் அல்லவா? நீங்க எழுப்பிய இந்த கோணம் மிகவும் முக்கியமானது. ஆமா, உடலாலான இதயம் என்பது காயப்படக்கூடியதுதான். அதுதானே பிரச்சனை. ஆனா கல் இதயம் மற்றவர்களின் வலியை பார்த்து அனுதாபப்படாது. அதே சமயம் அது தானும் வலியை உணர பயந்து சுருங்கி போகும் ஒரு நிலை. தங்களை காப்பாற்றிக் கொள்ள மற்றவர்களை காயப்படுத்தவும் அது தயங்காது. ஆமா, சுயநலமா மாறிடும். ஆனா ஆண்டவர் கொடுக்கும் புதிய இதயம் மற்றவர்களுக்காக பரிதவிக்கும், பிறருக்காக கண்ணீர் சிந்தும் ஆற்றல் கொண்டது. அன்பு செலுத்த வேண்டுமானால் நீங்கள் காயப்படவும் தயாராக இருக்க வேண்டும். ஓ, அது ரொம்ப உண்மையான வார்த்தை. கடினத்தன்மையிலிருந்து மாறி உண்மையான அன்பை பகிர்வதற்கான முழுமையான உணர்வுள்ள இதயத்தை தான் ஆண்டவர் அங்கு பொருத்துகிறார். அது வெறுமனே பழுதுபார்க்கும் வேலை இல்ல, ஒரு முழுமையான மாற்றம். இத நான் ஒரு தற்கால உதாரணத்தோடு ஒப்பிடணும்னு தோணுது. சொல்லுங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு பழைய ஸ்மார்ட் போன் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது ரொம்ப பழைய மாடல், பல இடங்கள்ல உடைஞ்சிருக்கு, பேட்டரி நிக்க மாட்டேங்குது, தொட்டா எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது. ஒரு யூஸ் இல்லாத போன். ஆமா, உள்ளுக்குள்ள வைரஸ் வேற இருக்கு. இப்போ அந்த போனை சரி பண்ணணும்னா நாம அதுல புதுசா ஒரு மென்பொருளை, அதாவது சாஃப்ட்வேரை மட்டும் அப்டேட் பண்ணா அந்த போன் சரியாயிடுமா? கண்டிப்பா ஆகாது. இல்லையா? அந்த போனின் வன்பொருளே, அதாவது ஹார்ட்வேரே முற்றிலுமா பழுதாகி இருக்கும்போது புதிய சாஃப்ட்வேர் அதுல கண்டிப்பா வேலை செய்யாது. நிச்சயமா வன்பொருளை மாற்றாமல் புதிய மென்பொருளை நிறுவுவது எந்த பலனையும் தராது. பழைய இயந்திரம் புதிய ஆற்றலை தாங்கிக் கொள்ளாது. அதுதான் இங்கேயும் நடக்குது. பழைய வேலை செய்யாத உணர்ச்சியற்ற அந்த பழைய இதயத்துல ஆண்டவர் வெறும் சில நன்னெறிகளை மட்டும் திணிக்கல. ஆமா, சும்மா அட்வைஸ் மட்டும் பண்ணல. அவர் அந்த ஸ்மார்ட் போனின் ஹார்ட்வேரையே முற்றிலுமா மாற்றுகிறார். புதிய இதயம் என்பது ஆண்டவர் நமக்கு தரும் புதிய வன்பொருள். அருமை. அந்த புதிய இதயத்தோடு சேர்த்து புதிய ஆவியையும் அவர் புகுத்துகிறார். அதுதான் நம்மை இயக்கும் புதிய மென்பொருள். ரெண்டையுமே முழுமையா மாற்றி ஆண்டவர் நம்மை ஒரு புதிய படைப்பாகவே மாற்றுறார். இந்த ஒப்பீடு மிக துல்லியமா பொருந்தது. அந்த புதிய மென்பொருள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அடுத்த வசனம் இன்னும் ஆழமாக விளக்குது. ஓ, 27ஆம் வசனமா? ஆமா. என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நெறிமுறைகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்.
பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா திருவிவலிய சட்டங்கள் கற்பலகைகள்ல எழுதப்பட்டிருந்தன. ஆமா, வெளியே இருந்தது. சட்டங்கள் வெளியே இருந்தன, மனிதர்களின் இதயம் கடினமாக இருந்தது. அதனால் அவர்களால் அந்த சட்டங்களை கடைபிடிக்க முடியல. ஓ, அதனாலதான் அவங்க திரும்ப திரும்ப பாவம் செஞ்சாங்களா? ஆமா. ஆனா இப்போ ஆண்டவர் தன்னுடைய ஆவியையே மனிதர்களுக்குள் புகுத்துகிறார். அவர் வெறுமனே சட்டத்தை கொடுத்துவிட்டு விலகிவிடல, அந்த சட்டங்களின்படி வாழ்வதற்கான ஆற்றலையும் அவரே உள்ளிருந்து வழங்குகிறார். இது இன்றைய நவீன மனிதர்கள் சந்திக்கிற பல சவால்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமைகிறது. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு பாருங்க, மனிதர்கள் எத்தனையோ மன அழுத்தங்களை சந்திக்கிறாங்க. ஒரு வேலையில தோல்வி அடைஞ்சிருவோமோங்கிற பயம், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி சுய கட்டுப்பாடு இல்லாத நிலைமை. ஆமா, நிறைய பேர் இதனால கஷ்டப்படுறாங்க. பலரும் தங்களை மாத்திக்கணும்னு நினைச்சு சொந்தமா நிறைய முயற்சிகளை எடுப்பாங்க. புத்தாண்டு வரும்போதெல்லாம் நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன், இந்த கெட்ட பழக்கத்தை இன்றோடு விட்டு விடுவேன் அப்படின்னு தங்களோட சொந்த பலத்தை, அதாவது வில் பவரை நம்பி போராடுவாங்க. ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது. கண்டிப்பா அந்த சொந்த பலம் கொஞ்ச நாட்கள்ல உடைந்து மீண்டும் பழைய நிலைமைக்கே திரும்பி பெரும் குற்ற உணர்ச்சியில தவிப்பாங்க. மனிதனுடைய சொந்த பலத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறதல்லவா? ஆமா. வெளிப்புற கட்டுப்பாடுகளை வைத்து ஒரு மனிதன் முழுமையாக மாறிவிட முடியாது. சுயமாக முட்டி மோதுவது அடிக்கடி தோல்வியில தான் முடியுது. ஆமா, அப்படி தங்களோட சொந்த பலத்தால தங்களை மாத்திர முடியாதுன்னு தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை தருது. கண்டிப்பா. நீ தனியாக போராட வேண்டாம், உன்னால் முடியாததை நான் உனக்குள் இருந்து செய்கிறேன், என் ஆவியே உனக்குள் இருந்து செயல்படும் என்று ஆண்டவர் சொல்வது நம்முடைய தோல்விகளில் இருந்து நம்மை தூக்கி நிறுத்துகிற ஒரு மாபெரும் உந்து சக்தி. நம்முடைய பலவீனத்தின் மீது ஆண்டவரோட பலம் செயல்படும் தருணம் இது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஆன்மீக மாற்றங்களின் இறுதி கட்டமா எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வாக்குறுதி ஆண்டவர் அளிக்கிறார். என்ன வாக்குறுதி அது? என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். திருவிவிலியத்தின் மிக முக்கியமான ஆழமான உடன்படிக்கை வார்த்தைகள் இவைதான். ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இது. ஆமா, நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்கிற அந்த நெருக்கமான உறவுதான் மனித குலத்தின் மிகப்பெரிய ஆசிர்வாதமே தவிர வெறும் சட்டங்களை பின்பற்றுவதல்ல. எவ்வளவு ஆழமான வார்த்தைகள்! இதை பார்க்கிற பார்வையாளர்கள் அனைவரையும் தங்களோடு இணைத்து சிந்தித்து பார்க்க தூண்டும் ஒரு கேள்வியை நான் இப்ப முன்வைக்க விரும்புறேன். தாராளமா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த நிமிடம் நம்மை அறியாமலேயே நம் வாழ்வின் எந்த பகுதிகளில் நமது இதயம் கல்லாக மாறியிருக்கிறது? நமக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இதயம் துடிக்கிறதா? தெருவில் கஷ்டப்படும் ஒருவரை பார்க்கும்போதோ, உதவி என்று வரும் கைகளை தட்டிவிடும் போதோ, அல்லது மற்றவர்களின் வலிகளையும் கண்ணீரையும் கண்டும் காணாமல் கடந்து போகும் போதெல்லாம் ஆமா, நம்முடைய இதயம் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லாகி வருகிறதா? அப்படி நம் இதயம் கல்லாகிக் கொண்டிருந்தால் அதை நாமவே உடைக்க முடியாது. இன்றைய ஆண்டவரிடம் அந்த கல்லான இதயத்தை கொடுத்து சதைப்பற்றுள்ள வழிகளை உணரக்கூடிய துடிக்கின்ற ஒரு புதிய இதயத்தை கேட்போம். மிக சிறப்பான ஒரு சிந்தனை இது. நாம் இன்று பார்த்த இந்த இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலின் வாசகம் நமக்கு தரும் மையச் செய்தி இதுதான். சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய உடைந்த, சிதறடிக்கப்பட்ட, பாவம் நிறைந்த வாழ்வை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் மனிதர்களாகிய நம்மை போல கோபத்தில் நிரந்தரமா தண்டிப்பவர் அல்ல. ஆமாம். மாறாக தன் தூய நீரால் நம்மை தூய்மையாக்கி நம் கடினமான மனதை மாற்றி துடிக்கின்ற புதிய இதயத்தையும் அதன்படி வாழ தன் சொந்த ஆவியையும் தந்து நம்மோடு நிரந்தர உடன்படிக்கை செய்கிறார். இதுவே நம் வாழ்வின் மிகப்பெரிய நம்பிக்கை. இதை வாசிக்கும் போது எனக்கு தோன்றுவது என்னவென்றால், இது ஒரு டிவைன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு தெய்வீக இதய மாற்று அறுவை சிகிச்சை. வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். ஏன்னா இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒருத்தருக்கு இதயம் முழுசா பழுதாகிடுச்சுன்னா அவர் எவ்வளவுதான் மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாகாது. அவருக்கு ஒரு புதிய இதயம் தேவை. அதுக்கு ஒரு மாபெரும் மருத்துவர் தேவை. அதே போலதான் கல் மனதை எடுத்து விட்டு துடிக்கும் சதையால மனதை ஆண்டவர் இங்க வைக்கிறாரு. மிகச்சரியான ஒப்பீடு. நாம் அந்த நற்செய்தி வாசகத்துல பார்த்தோமே, வியாபாரம், பணம் அப்படின்னு ஓடியவர்களிடம் இருந்தது அந்த கல்லாலான இதயம்தான். அவங்க எதையும் உணரல. ஆமா, அந்த உலக ஆசைகள்லாம் அவங்களுக்கு சிலைகளா மாறிடுச்சு. கரெக்ட். ஆண்டவர் நம்மை சுற்றியுள்ள அந்த சிலைகளை, ஐடல்ஸ் ஆஃப் மெட்டீரியலிசம், அகற்றிவிட்டு தன் ஆவியை நமக்குள் புகுத்துகிறார். அப்போதுதான் அந்த அறுவை சிகிச்சை முழுமையடையுது. அதனாலதான் அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய வாக்குறுதி அளிக்கிறார். ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன தயக்கம் வருது.
இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட பண்றது ஆண்டவர் தான் அப்படின்னா நோயாளி என்ன செய்யணும்? நாம சும்மா படுத்துக்கிட்டு இருந்தா போதுமா? நமது சம்மதத்தை எப்படி தெரிவிக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆண்டவர் வற்புறுத்தி யாருக்கும் இந்த அறுவை சிகிச்சையை செய்யறதில்ல. அதற்கான விடை இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 51 ரொம்ப அழகா இருக்கு. திருப்பாடல்கள் 51 அது தாவீதரசன் தன்னோட பாவங்களுக்காக அழுது மன்றாடிய ஜெபம் இல்லையா? ஆமாம், அதேதான். ஒரு மாபெரும் அரசன் ஆண்டவர் முன்னாடி ஒரு சின்ன குழந்தை மாதிரி நின்னு, கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் அப்படின்னு கதறுகிறார். ஓ, இப்ப புரியுது. எசேக்கியேல் வாசகத்துல ஆண்டவர் கொடுப்பதாக சொன்ன அந்த புதிய இதயத்தை இங்கே திருப்பாடல்கள்ல நாம வேண்டி நிக்கிறோம். இதுதான் அந்த சம்மதம். சரியாக சொன்னீங்க. இந்த திருப்பாடல் வசனங்களுக்கு ஒரு பல்லவியாக ரொம்பவே ஒரு ஆழமான, அதே சமயம் ஒரு ஆறுதலான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அதாவது எசேக்கியேல் 36:25 எடுக்கப்பட்ட தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி. கரெக்ட். இது ஏதோ மனிதர்கள் கொடுக்கிற உறுதிமொழி இல்ல, ஆண்டவர் நேரடியாக நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம்னு சொல்லலாம். இந்த திருப்பாடல் 51 முழு பின்னணியுமே ஒரு மனிதன் தன்னுடைய மிகப்பெரிய குற்றங்களை உணர்ந்து தன் சுயபலத்தால் இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சரணடையும் போது நடக்கும் ஒரு ஆன்மீக போராட்டத்தை பற்றியதுதான். கண்டிப்பா. நீங்க சொன்ன அந்த சரணடைதல் இருக்கு பாருங்க, அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு மனுஷன் நான் என் வாழ்க்கையை சரி செய்ய முயன்று முழுசா தோத்து விட்டேன், இனிமேல் உமது தூய நீர் மட்டுமே என்னை தூய்மையாக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் முழுமையாக தன்னை ஒப்படைக்கும் போது தொடங்கும் ஒரு புதிய அத்தியாயம் தான் அது. இப்போ நாம் அந்த மனிதனோட மனநிலைக்குள்ள கொஞ்சம் ஆழமா பயணிப்போம். சரி. அந்த திருப்பாடலின் ஒரு முக்கியமான பகுதியில ஒரு மன்றாட்டு வருது. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் அப்படின்னு. ஆமா. இங்கே எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, ஏன் இங்க சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லாமல் படைத்தருளும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது? இது ரொம்ப நல்ல கேள்வி. இது எனக்கு எப்படின்னா, ஒரு பழைய வீடு இருக்கு, அதுல நிறைய விரிசல்கள் இருக்கு, பழுதுகள் இருக்கு. அத சும்மா மேலோட்டமா சிமெண்ட் பூசி பெயிண்ட் அடித்து பழுது பார்ப்பது போல இல்லாமல் அந்த வீட்டை முற்றிலும் இடித்து விட்டு அஸ்திவாரத்திலிருந்து ஒரு புதிய வீட்டை கட்டுவது போல இருக்கா. நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா? மிக சரியான நேர்த்தியான ஒப்பீடு இது. நீங்கள் கேட்ட அந்த கேள்விதான் ஒட்டுமொத்த திருவிவிலியத்தின் ஆன்மீக புரிதலுக்கும் ஒரு மிகப்பெரிய அடித்தளம். ஓஹோ. அந்த வீட்டின் உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்போ உங்கள் வீட்டின் சுவரில் விரிசல் விடுவதற்கு காரணம் சுவரில் இல்லைன்னு வச்சுக்குவோம், அதோட அஸ்திவாரத்திலே கோளாறு இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்க அந்த சுவரை எவ்வளவுதான் அழகா பெயிண்ட் அடிச்சு சிமெண்ட் பூசினாலும் அடுத்த மழை வரும்போது அது மீண்டும் இடிந்து விழும் அல்லவா? ஆமா, ஏன்னா உள்ள இருக்கிற பிரச்சனை அப்படியேதான் இருக்கும், நாம மேலோட்டமா தான் சரி பண்றோம். அதே போலதான் பாவமும். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவனுடைய உள் மனம், அவனுடைய ஆன்மா முழுமையாக பழுதடைந்து விடுகிறது. அங்கே வெறும் மேலோட்டமான அந்த ரிப்பேர் வேலைகள் போதாது. திருவிவிலியத்தின் மூலமொழியில நீங்க பாத்தீங்கன்னா, படைத்தருளும் என்ற வார்த்தைக்கு ஒன்றுமில்லாமல் இருந்து புதிதாக ஒன்றை உருவாக்குவது என்ற மிக ஆழமான அர்த்தம் இருக்கு. ஓ, ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்குவது. ஆமா, நீங்கள் சொன்னது போல பழைய வீட்டை முழுசா இடிச்சு விட்டு அஸ்திவாரத்திலிருந்து புதிதாக கட்டுவது. ஆண்டவர் எப்போதுமே தற்காலிகமான மாற்றங்களை விரும்புவதில்லை. அவர் முழுமையான ஒரு புதிய உருவாக்கத்தையே விரும்புகிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டை இடிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வலி நிறைந்த விஷயம். இடிபாடுகள், தூசு, ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, வீடே இல்லாத ஒரு உணர்வு, இது ரொம்ப கடினமாச்சே. உண்மைதான். ஒரு அன்பான ஆண்டவர் நம்மளை ஏன் இவ்ளோ கஷ்டப்படுத்தணும்? சும்மா ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் மாதிரி நம்ம தப்புகளை மட்டும் சரி செஞ்சுட்டு போக கூடாதா? ஏன் முழுசா இடிக்கணும்னு எனக்கு தோணுது. இது ஒரு ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் ஏன் வேலைக்கு ஆகாது என்பதற்கான காரணம் அடுத்த பகுதியிலேயே வந்துருது பாருங்க. உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று அந்த மனிதன் மன்றாடுகிறான். ஆமாம், அந்த வசனம் வருது. தற்போதைய நிலையில அந்த பழைய வீட்டிற்குள்ள அவனால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. எப்போது ஆண்டவரின் பிரசன்னத்தை இழந்து விடுவோமோ என்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் அவனை வாட்டுகிறது. ஒரு கரையானரித்த வீட்டிற்குள் நீங்க எவ்வளவுதான் ஆடம்பரமாக அலங்காரம் செய்தாலும் இரவில் தூங்கும்போது எப்போதும் மேற்கூரை இடிந்து விழுமோ என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா? வாவ்,
அந்த பயம் அது ரொம்ப பயங்கரமானது. வெளியில எல்லாரும் வந்து நம்மளை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சியிலையும் பயத்திலையும் நம்ம தினமும் செத்துக்கிட்டு இருப்போம். சரியாக சொன்னீர்கள். அந்த தற்காலிகமான தீர்வுகளை வைத்துக்கொண்டு வாழும் மனிதனின் பயம்தான் அது. ஆண்டவர் வந்து அந்த பயத்தை முற்றிலும் நீக்க விரும்புகிறார். அதனாலதான் வலித்தாலும் பரவாயில்லை, பழையதை முழுசா இடித்து விட்டு எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாத ஆண்டவரின் பிரசன்னம் முழுமையாக தங்கியிருக்கக்கூடிய ஒரு புதிய பாதுகாப்பான இல்லமாக நம்மை மாற்ற அவர் அந்த படைத்தருளும் வேலையை கையில் எடுக்கிறார். அந்த இடிக்கும் செயல் வழியை தந்தாலும் அது அழிவுக்கானதல்ல, ஒரு புதிய ஆக்கத்துக்கானது. இது ரொம்பவே ஒரு புதுமையான பார்வை. அந்த நடுக்கம், அந்த அச்சம், அதுதான் வந்து உண்மையான மனமாற்றத்தின் தொடக்கம்னு சொல்லலாம். கண்டிப்பா. அப்போ அந்த பழைய வீடு இடிக்கப்பட்டு ஒரு புதிய உறுதியான அடித்தளத்தில் நம்ம ஆன்மா கட்டப்படும் போது ஒரு மிகப்பெரிய விடுதலையை நம்ம உணர்வோம் இல்லையா? ஆமாம், அது ஒரு அற்புதமான உணர்வு. அந்த விடுதலையை பற்றி அடுத்த மன்றாட்டு பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். இதை வாசிக்கும் போதே எனக்குள்ள ஒரு சிலிர்ப்பு வருது. அந்த சிலிர்ப்பு வர காரணம் உண்டு. பாவம் ஒரு மனிதனின் உள்ளார்ந்த மகிழ்ச்சியை எப்படி திருடுகிறது என்பதை நாம் உணர்ந்திருப்பதுதான். உண்மைதான். பாவம் என்பது வெறும் ஒரு தவறு மட்டுமல்ல, அது நம்முடைய உயிரோட்டமான மகிழ்ச்சியை அப்படியே உறிஞ்சி குடிக்கிற ஒரு விஷயம். ஆனா ஒரு மனிதன் மன்னிப்பை பெறும்போது நடக்கும் அந்த அகமாற்றத்தை நீங்க எப்படி விவரிப்பீங்க? அத எப்படி சொல்றது? இப்போ வந்து ஒரு இருண்ட மூச்சு திணறுகிற ஒரு அறையில பல வருஷமா அடைக்கப்பட்டு திடீர்னு கதவு திறந்து ஒரு சுத்தமான காற்று முகத்துல படும்போது ஏற்படுற ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்கும். அருமையான உதாரணம். எந்த பயமும் இல்லாம நான் இப்ப பாதுகாப்பா இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு கொடுக்கிற அந்த மீட்பின் மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லை. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கு. என்னது அது? ஓகே, என் வீடு புதுசா கட்டியாச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். இது போதுமா? ஆண்டவர் என்னை மன்னிக்கிறது நான் மட்டும் தனியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்காக மட்டுமா? இல்லவே இல்லை. ஒருபோதும் ஆண்டவர் நம்மை வந்து அப்படி சுயநலவாதிகளாக இருக்க விடுவதில்லை. இப்போ நீங்க ஒரு புதிய பாதுகாப்பான வீட்டை கட்டி விட்டீர்கள். வெளியே பெரிய புயல் அடித்து கொண்டிருக்கிறது. பலரும் அந்த புயலில் சிக்கி தவிக்கிறார்கள்னு வச்சுப்போம். சரி, அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே பாதுகாப்பாக நான் மட்டும் நல்லா இருக்கேன் அமர்ந்திருப்பீர்களா? கண்டிப்பா மாட்டேன். வெளியே தவிக்கிறவங்கள உள்ள கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த புயல்ல மாட்டி தவிக்கிறது வந்து எவ்வளவு கொடுமையான விஷயம்னு நான் அனுபவிச்சிருக்கேன். இதேதான் அடுத்த வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். நாம் மன்னிக்கப்படுவது வந்து நமக்குள்ளேயே அந்த மகிழ்ச்சியை பூட்டி வைத்துக் கொள்வதற்காக அல்ல. ஓ, அப்போ மற்றவர்களுக்காகவும் சேர்த்தான். ஆமாம், நாம் பெற்ற அந்த மன்னிப்பின் அனுபவத்தை கொண்டு நம்மை போலவே தடுமாறும் மற்றவர்களுக்கும் ஆண்டவரின் வழிகளை கற்பிக்கவே. நாம் ஏதோ பெரிய நீதிமான்கள் என்ற மமதையில் மற்றவர்களுக்கு கற்பிக்கலை இங்கே. ஆமா, நாமளும் தப்பு செஞ்சவங்க தான். எக்ஸாக்ட்லி. நானும் உன்னை போல அந்த புயலில் சிக்கி தவித்தவன்தான். என் வீடும் ஒரு காலத்தில் இழிந்து கிடந்திருந்ததுதான். ஆனால் ஆண்டவர் எனக்கு புதிய வீட்டை கொடுத்தார். வா, அவரிடம் போவோம், அவராலே உன்னையும் புதுப்பிக்க முடியும் என்று ஒரு சக பயணியாக நின்று வழிகாட்டவே வந்து நமக்கு இந்த மீட்பின் மகிழ்ச்சி மீண்டும் வழங்கப்படுகிறது. வாவ், எவ்வளவு ஒரு ஆழமான பொறுப்பு பாருங்க இது. நான் மன்னிக்கப்பட்டேன், அதனால் நான் வழிகாட்டியாக மாறுகிறேன். இது கேட்கறதுக்கே ரொம்ப உத்வேகமா இருக்கு. கண்டிப்பா. ஆனால் இதையெல்லாம் நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்குள்ள ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருக்கிற சவாலான ஒரு கேள்வி இப்போ எழுகிறது. இதை கேட்கிற நிறைய பேருக்கு கூட இந்த கேள்வி கண்டிப்பா வரலாம். கேளுங்க. இந்த திருப்பாடலோட இறுதி பகுதியில ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை, கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சுமே. இது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு முரண்பாடாக தெரியுது. முரண்பாடா? எந்த விதத்துல வந்து அது உங்களுக்கு முரண்பாடாக தெரிகிறது? இல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்றைய நவீன உலகில் நாம பல நேரங்களில் ஆண்டவரை மகிழ்விக்க காணிக்கைகள் கொடுக்கிறோம், மெழுகுவர்த்திகள் ஏத்துறோம், திருத்தலங்களுக்கு பயணம் போறோம்னு நிறைய வெளிப்புற சடங்குகளை ரொம்ப ரொம்ப பக்தியோட செய்யறோமே. அதையெல்லாம் ஆண்டவர் வந்து விரும்பலையா? அது மட்டும் இல்லாம உடைந்த நொறுங்கிய நெஞ்சத்தை தான் ஆண்டவர் விரும்புறாருன்னு சொல்லது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. அன்பே உருவான ஆண்டவர் நாம ஏன் வந்து நொறுங்கி போய் வழிகள்ல துடிக்கணும்னு நினைக்கணும்? ஆமா, பலருக்கு இந்த சந்தேகம் வரும். அவர் வந்து நம்மள முழுமையா சந்தோஷமா பார்க்கதானே விரும்பணும். இது வந்து கொஞ்சம் குரூரமா தெரியலையா? இது வந்து மிக மிக முக்கியமான, அதே சமயம் நியாயமான கேள்வி. ஆனால் ஆண்டவர் குரூரமானவர் அல்ல. அவர் வந்து மிக சிறந்த மருத்துவர். மருத்துவர். ஆமா,
இங்க நொறுங்கிய நெஞ்சம் என்று சொல்லப்படுவது உங்களின் மன அழுத்தத்தையோ இல்ல உலக துன்பங்களால் ஏற்படும் வேதனையையோ அவர் ரசிக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. இத ஒரு எளிமையான செயல்பாடு மூலம் நாம புரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க. ஒரு மனிதனின் அகம்பாவம், அவனுடைய ஈகோ, பெருமை இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப இறுக்கமாக மூடி வைத்திருக்கிற ஒரு கை. அந்த இறுக்கமாக மூடிய கைக்குள் நீங்க எதை ஊற்றினாலும் அது உள்ள போகாது, வெளியே சிந்திவிடும் அல்லவா? ஆமாம், கை மூடி இருக்கும்போது உள்ள எதுவுமே போகாது. இன்றைய பல்லவியில் எசேக்கியேல் வாசகத்தில் ஆண்டவர் என்ன வாக்குறுதி தருகிறார்? தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் என்று கூறுகிறார். அந்த தூய நீர், அந்த இறைவனின் கிருபை நமக்குள்ளே செல்ல வேண்டும் என்றால் அந்த மூடிய கை திறக்கப்பட வேண்டும், அந்த இறுக்கம் உடைய வேண்டும். அதுதான் நொறுங்கிய நெஞ்சம். ஓஹோ, அப்போ அந்த நொறுங்குதல் அப்படிங்கிறது நம்மோட பெருமைகள், ஈகோ எல்லாம் சுக்குநூறாக உடைப்படுறது தான். நாம் அனுபவிக்கிற உலக வலிகள் கிடையாது. சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஆண்டவர் வெளிப்புற சடங்குகளை வெறுக்கிறார் என்று இதற்கு அர்த்தம் அல்ல. ஆனால் உள்ளே கையை இறுக மூடிக்கொண்டு வெளியில் வெறும் காணிக்கைகளையும் சடங்குகளையும் செய்தால் அது ஆண்டவரை ஏமாற்றும் செயல். ஆமா, அதுல உண்மை இல்ல. பலவீனங்களை மறைத்து கொண்டு தற்பெருமை பேசும் மனிதனை விட, ஆண்டவரே நான் ரொம்ப பலவீனமானவன், என் கைகள் வெறுமையாக இருக்கின்றன, நான் எந்த தகுதியும் இல்லாதவன் என்று தன் குறைகளை உணர்ந்து அந்த அகம்பாவம் உடைந்த நெஞ்சத்தோடு நிற்பவனையே ஆண்டவர் உன்னதமான பலியாக ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அந்த உடைந்த திறந்த கரங்களில் மட்டுமே அவனால் தன் தூய நீரை முழுமையா நிரப்ப முடியும். வாவ், இது எப்பேற்பட்ட ஒரு அழகிய இறைத்தர்க்கம் பாருங்க. உண்மையிலே மனசுக்கு அவ்வளவு ஒரு ஆறுதலா இருக்கு இதை கேட்கும்போது. நம்மில் பல பேர் நம்முடைய உடைந்த நெஞ்சத்தை மற்றவர்களிடம் காட்ட வெட்கப்படுகிறோம், பயப்படுகிறோம். உண்மைதான். அவங்க நம்மை கிண்டல் செய்வார்களோ இல்ல ஒதுக்கி விடுவார்களோ என்று ஒரு பயம். ஆனால் ஆண்டவர் மட்டும் அந்த உடைந்த நெஞ்சை, அந்த உடைந்த ஈகோவை தனக்கான மிகப்பெரிய பலியாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் நம் உடைந்த துண்டுகளை ஒன்று சேர்த்து புதிய படைப்பாக மாற்றுவார் என்ற அந்த ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உரையாடல் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. சந்தேகமே இல்லான அந்த பழைய அடித்தளத்தை முழுமையாக இடித்துவிட்டு புதிய வீட்டை கட்டி அதில் தன் தூய நீரை நிரப்பும் அந்த மாபெரும் கருணையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்ள வேண்டும். கண்டிப்பா. இன்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் எதை கொண்டு செல்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். ஆமாம். இறுக்கமாக மூடிய கைகளோடு நமது சாதனைகளையா, பெருமைகளையா, அல்லது வெளிவேஷமான காணிக்கைகளையா? அல்லது அவர் மட்டுமே நம்மை குணமாக்க முடியும், அவர் மட்டுமே நம்மை புதிதாக படைக்க முடியும் என்ற முழுமையான நம்பிக்கையில் அகம்பாவம் உடைந்த, நொறுங்கிய, திறந்த உள்ளத்தையா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். இது மிக ஆழமான, அனைவரையும் ஒரு சுய பரிசோதனை செய்ய தூண்டும் ஒரு கேள்வி. ஆஹா, எவ்வளவு ஆழமான வார்த்தைகள். இதையும் அந்த நற்செய்தியில திருமண ஆடை அணியாத மனிதனையும் ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப தெளிவா புரியுது. எப்படி சொல்றீங்க? இப்போ அந்த அரசர் ஏன் ஆடை அணியவில்லைன்னு கேட்டப்போ அந்த மனிதன் வாயடைத்து நின்றான் அப்படின்னு வாசகம் சொல்லுது. அவங்க கிட்ட எந்த மன வருத்தமும் இல்ல. ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவன் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா ஒருவேளை அந்த அரசரோட இரக்கம் அவனை மன்னிச்சிருக்கலாம். ஆனா அவங்கிட்ட அந்த நுண்ணிய நெஞ்சும் இல்ல. அவன் மனசு கல்லாவே இருந்துச்சு. ஆனா தாவீதை போல உடைந்த மனதோடு ஆண்டவரிடம் வருபவர்களுக்கு அவரே அந்த அருளின் ஆடையை உடுத்துகிறார். இதுதான் உண்மையான ஒப்பு கொடுத்தல். நம்மோட பலவீனங்களையே ஏத்துக்கிட்டு கடவுளோட உதவிக்காக கையேந்தும் போது அவரோட அருள் நம்ம முழுசா நிரப்புது. கண்டிப்பா. சரி, இவ்ளோ நேரம் நாம இந்த வாசகங்களை ரொம்ப ஆழமாக அலசினோம். ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்று இப்போது இது என்ன சொல்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆமா, நீங்க இப்போ உங்களையே கேட்டுக்கொள்ளுங்க. அந்த நற்செய்தியில வந்த மனிதர்களை போல உங்களது வயல் எது, உங்களது வியாபாரம் எது, உங்களோட உலக காரியங்கள்ல எந்த விஷயங்கள் உங்களை ஆண்டவரின் அன்பின் கொண்டாட்டத்திலிருந்து பிரித்து வைக்கின்றன? அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அல்லது பல வருஷமா மனசுல வச்சிருக்கிற ஒரு பிடிவாதமாக கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றும் உங்களை வீதிகளில் தேடி அழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களது கடந்த எப்படி பிரிப்பதுன்னு அவர் பார்க்கல. ஆமாம், உங்களது உடைந்த நெஞ்சை அவர் ஒருபோதும் அவமதிக்க மாட்டார். உங்கள் கல் இதயத்தை மாற்றி நிலைவாழ்வுக்கான அருளை உங்களுக்கு தர அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த அருளை ஏற்றுக்கொள்ள நாம தயாரா இருக்கிறோமா என்பதுதான் இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த ஆழமான தேடலின் முடிவில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சிந்தனையை நாங்க விட்டு செல்கிறோம். திருமண விருந்து உங்களுக்காக தயாராக உள்ளது. அழைப்பும் உங்கள் கையில் இருக்கிறது.
மாசற்ற அந்த அருளின் ஆடையையும் அவர் தராரு. ஆனா அந்த விருந்தில் கலந்து கொள்ள விடாமல் உங்களை தடுக்கும் அந்த கல்லாலான பிடிவாதம் உங்களிடம் எந்த ரூபத்தில் மறைந்திருக்கிறது? அதை இன்றைய ஆண்டவரிடம் கொடுத்து தூய இதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தயங்காதீங்க. அந்த மாபெரும் விருந்துல நீங்களும் ஒரு முக்கிய விருந்தினரா மாறுங்க. இன்றைய ஆழமான பார்வை நிச்சயம் எல்லோர் வாழ்விலும் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கும். இந்த சிந்தனையோடு நாம் ஒரு சிறிய இறுதி ஜெபத்தை செய்து நிறைவு செய்யலாம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைய வாசகத்தின் மூலமாக எங்களுடன் பேசியதற்காக நன்றி. எங்களது உடைந்த நெஞ்சங்களை நீர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தந்தீர். எங்கள் பாவங்களை மன்னித்து உமது தூய நீரால் எங்களை கழுவி புதுப்பிக்கும் ஆவியால் எங்களை புதிய படைப்பாக மாற்றும். உமது மீட்பின் மகிழ்ச்சியை எங்களுக்கு மீண்டும் தந்தருளும். எங்களின் கடினமான கல்லான இதயங்களை மாற்றி உணர்வுள்ள அன்பான புதிய இதயத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய தூய ஆவியால் எங்களை நிரப்பி உமது வழிகளில் நாங்கள் நடக்கவும் மற்றவர்களின் வழிகளை உணரும் இதயம் கொண்டவர்களாக வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்களை உமது மாபெரும் திருமண விருந்துக்கு உமது அன்பின் ஐக்கியத்திற்கு அழைத்தமைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்றாட வேலைகளிலும் சுய கவலைகளிலும் மூழ்கி உமது அழைப்பை புறக்கணிக்காத மென்மையான இதயத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் உமது இரக்கத்தை நினைத்து வியக்கிறோம். எங்களை அதே பழைய பாவ நிலையில் விட்டுவிடாமல் புதிய மனமாற்றம் என்னும் திருமண ஆடையை நாங்கள் அணிந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் சக மனிதர்களை உமது விருந்தினர்களாக பார்க்கும் மனப்பான்மையை தாரும். நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக மட்டுமில்லாமல் உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துறீங்க. இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர்.
காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.